வணக்கம் நேர்களே. ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு குரு பெயர்ச்சியின் பலன்கள் எவ்வாறாக 12 ராசிகளுக்கு அமையப்பெறுகிறது என்பதை காண்போம். இப்போ இந்த காலகட்டத்தில் தகப்பனாருக்கு சில விதமான மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். சரி, இப்போ நான் ரொம்ப நாளாக ஒரு லேண்டு பார்த்துட்ருக்கேன், அமையுமா? டெஃபினட்டாக அமையும். எப்படி அமையும்? நீங்கள் 4 முறை போகணும். 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1050 ரூபாய்க்கு 1100 நீங்கள் விலை பேசுகிறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கிடச்சிருக்கலாம், கிடைக்கல. ஆனால் நம்ம வேறு வழி இல்லை, நம்ம இதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு சம் அமௌண்ட் உங்களுக்கு விரயமாக கூடுதலாக போகலாம், தப்பில்லை. விரயம்னா இருக்கிற பொருளும் இழந்துருவோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகாது. எனர்ஜி வேஸ்ட்டு, மனநிலை வேஸ்ட்டு, எண்ணோட்டங்கள் விரயம். ஒரு முறைக்கு நிறைய நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும், அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். இதெல்லாம் தான் என்ன, ஒரு நாள் நடக்க வேண்டிய இத்தனை நாள் நடக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு சலிப்பு வரலாம். இதெல்லாம் வரும். இந்த வருடம் விரய ஸ்தானத்தில் வராரு, வந்தாலும் தப்பு இல்லை. அதனால் முதலீடு செய்வது கொஞ்சம் தள்ளி போடலாம். முதலீடு செய்கிறதுனால தப்பு இல்லை, கொஞ்சம் அதிகமாக செலவழியும். செய்யக்கூடிய முதலீடுகளை நமக்கு அவசியப்படும் போது அந்த அதீதமான தொகை நமக்கு பெருசாக தெரியாது. வழக்கமாக இந்த ஒரு வருஷம் நிறைய கடகராசி என்பவர்கள் திருமணம் நடக்குமாங்கிற கேள்வி. திருமணம் நடக்கும். திருமணத்துக்கான செலவினங்கள் கொஞ்சம் கூடும். எஃபர்ட்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. டைம் சேவ்ங்கிறத விட டயத்தை கொஞ்சம் மோராக எக்ஸ்பென்சிவ். அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, பண்ணுங்கள். அப்போ ஒருத்தர வார்த்தை தடுப்புங்கிறது குறைச்சிங்க. கணவன் மனைவிட்ட இருக்கக்கூடிய தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய, இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய சில மருத்துவ செலவுகள் கடகராசி என்பவர்களுக்கு வரும்.